இன்றைக்கு மாலை வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் செய்தியின் தலைப்பு கம் டு ஜீசஸ் வித் அன்பிலீஃப். உங்கள் அவிசுவாசத்தோட இயேசுகிட்ட வாங்க அப்படிங்கிறதா. உங்களுடைய அவிசுவாசத்தோட இயேசுகிட்ட வாங்க. நான் இந்த டைட்டில வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை இது ப்ரொவாகட்டிவா இருக்குமோ இந்த டைட்டில். எல்லாரையும் என்ன இது விசுவாசத்தோட விசுவாசத்தோட தான் இயேசுகிட்ட வரணும், அவிசுவாசத்தோட எப்படி இயேசுகிட்ட வர்றது அப்படின்னு யோசிப்பாங்க. மேபி பீப்புள் வில் பி புட் ஆஃப். மக்கள் ஓகே அப்படின்னு பைபிள மூடிடுவாங்க. அப்ப நான் யோசித்தேன். திரும்ப 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 இந்த பேசேஜை நான் வாசிச்சு பார்த்தேன். மார்க் 9:14 23-29 வரைக்கும் உள்ள அந்த வசனத்தை நான் திரும்ப 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 வாசிக்கும் போது அங்க எல்லோருமே அவிசுவாசத்தினால போராடிக்கிட்டு இருந்தவங்களும் ஆண்டவர் அவர்களுக்கு விசுவாசிக்க உதவி செஞ்சதையும் நான் திரும்ப திரும்ப நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் யோசித்தேன், இத விட்டா ஒரு நல்ல டாபிக் எனக்கு கிடைக்காது, இந்த டைட்டில் தான் சரியா இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கம் டு ஜீசஸ் வித் அன்பிலீஃப். இயேசு கிட்ட அவிசுவாசத்தோட நீங்க வாங்க அப்படின்ற அந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு மாலை வேளையில நாம ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கும் செய்தியின் தலைப்பு கம் டு ஜீசஸ் வித் அன்பிலீஃப். அவிசுவாசத்தோடு இயேசுவிடத்துல வாங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு அவிசுவாசம் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்க யாருமே நான் எப்பயுமே விசுவாசித்துக்கிட்டே இருப்பேன், நான் சோர்ந்து போகவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், நான் சந்தேகப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வேளைகள்ல விசுவாச பயணத்தின் ஒரு பகுதியாக சந்தேகமும் இருக்கும், விசுவாச பயணத்தின் ஒரு பகுதியாக பயமும் இருக்கும், விசுவாச பயணத்தின் ஒரு பகுதியாக அவிசுவாசமும் இருக்கும். நான் நிறைய மிஷனரிகளுடைய வரலாறுகளை நான் படிச்சிருக்கேன். ஹட்சன் டெய்லர், அடோனிராம் ஜட்சன், வில்லியம் கேரி, அப்புறம் நிறைய பேர், அப்புறம் ரெயின்ஹார்ட் பாங்கி, ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித், ஸ்மித் விகில்ஸ்வர்த், இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல அவர்களை குறித்த சாட்சிகளை சொல்லும் போது அவர்கள் என்ன அற்புதம்லாம் செஞ்சாங்க, ஆண்டவருக்காக எப்படி வல்லமையா பயன்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வாசிச்சு பார்க்கும்போது அவங்க சில வேளை சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல பயந்துட்டேன், இந்த இடத்துல நான் ஆண்டவரை சந்தேகம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட நான் போராடினேன், ஆண்டவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்றத நீங்க பார்க்க முடியும். இத பார்க்காம அவங்களுடைய சாட்சிகளை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி தோன்றும்? அவங்க அசைக்கப்பட முடியாத ஒரு பெரிய ஜாயன்ஸ் ஆஃப் ஃபெய்த் போல, விசுவாசத்தின் அசுரர்கள் போல அவர்கள் தோற்றமளிப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் விசுவாசத்தின் அசுரர்கள் தான், சந்தேகமே இல்லை. ஆனா அவர்களுக்கும் சில வேளைகள்ல வாழ்க்கையில பயம் வந்தது, சந்தேகம் வந்தது. ஆபிரகாமுக்கு வரலையா? தாவீதுக்கு வரலையா? மோசேக்கு வரலையா? நாம பைபிள்ல பாக்குற எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்புவான்கள், விசுவாச வீரர்கள், அவர்களுக்கும் வாழ்க்கையில சந்தேகம், பயம் எல்லாம் வந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த பயம் வரும்போது, சந்தேகம் வரும்போது, அவிசுவாசம் வரும்போது, நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன பண்றது? போய் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து அழலாமா? அல்லது வேற யார்கிட்டயாவது போயிட்டு உதவி தேடி அங்க நம்ம அடிபட்டு ஐயோ நான் யார்கிட்டையும் இனி போவே மாட்டேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துக்கலாமா? இல்ல கடவுளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை தூக்கி போட்டு பைபிள் வேண்டாம், சபை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இயேசு விட்டு நான் போறேன் அப்படின்னு நம்ம போயிடலாமா? இல்ல. சந்தேகப்படுற நேரத்துலதான், அவிசுவாசம் நம்மளை தாக்கும் போதுதான், பயம் வரும்போதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி போனோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது, அவிசுவாசம் வரும்போது, பயம் வரும்போது நீங்க என்கிட்ட வாங்க. உங்களுக்கு கவலை வரும்போது, சஞ்சலம் வரும்போது நீங்க என்ன நோக்கி நீங்க வாங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அருமையானவர்களே, மார்க் 1:14 வசனத்துல இருந்து 23 வரை நாம வாசிக்கும் போது, மார்க் 9:14 வசனத்துல இருந்து 29 வரை வாசிக்கின்ற அந்த வேத பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு நான் 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக, அப்சர்விங் த கான்வர்சேஷன். இயேசு அங்க உள்ள மக்களோட செய்யும் உரையாடலை நம்ம பார்க்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அதுதான் நமக்கு எந்த சூழல்ல இயேசு என்ன சொல்றாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அது தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இங்க இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்டு, மலையில மறுரூபமாக்கப்பட்டு ஒரு பெரிய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இப்ப கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வரும்போது அங்க ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் தர்க்கத்துல இருக்காங்க? வேத பாரகர்கள், அப்புறம் யோவானுடைய சீடர்கள், அப்புறம் இயேசுடைய சீடர்கள், இவங்க எல்லாம் ஒரு தர்க்கத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இயேசு கேட்கிறாரு, எதை பத்தி நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதை பத்தி நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இயேசு வந்து ஆர்கியூ, எதை பத்தி ஆர்கியூ பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க அப்படின்னு கேட்ட போது அங்க ஒரு பெரிய பிரச்சனை அங்கிருந்து உள்ளுக்குள்ள இருந்து வரதை பாக்குறோம். அங்கிருந்து ஒரு மனுஷன் வரான். அவன் சொல்றான், என்னுடைய மகனை உங்களுடைய சீடர்கள்ட்ட நான் கொண்டு வந்தேன், பிசாசை துரத்தும்படியாக. பிசாசு பிடித்தவனாக இருக்கிறான். அவனை வந்து பிசாசு அலைகழிக்கிறது. சில வேளைகள்ல தீயில அவனை போட பாக்குது, தண்ணீர்ல போட பாக்குது, எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு யோசிக்குது. இப்படி எல்லாம் அவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனை வந்து நாங்க என்ன செஞ்சோம், நான் அவனை வந்து சீடர்கள்ட்ட நான் கொண்டு வந்தேன். ஆனா சீடர்கள் அவர்களால் அந்த பிசாச துரத்த கூடாமல் போயிற்று என்றான். 18வது வசனத்துல இயேசு ஒரு பதில் தராரு. என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சீடர்களை பார்த்து சொல்றாரா, அல்லது இந்த அப்பாவை பார்த்து சொல்றாரா? பிசாசு பிடிச்ச மகனை கொண்டு வந்த அப்பாவை பார்த்து சொல்றாரா, அல்லது எல்லா மக்களை பார்த்து சொல்றாரா? அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. அதுல சீடர்களும் உள்ளடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்வேன். சோ எல்லாரையுமே பார்த்து சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிசோட்ல நம்ம பாக்குற எல்லாருமே விசுவாச குறைவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்பாவை எடுத்துக்கிட்டாலும் அவரும் ரொம்ப விசுவாசத்தோட, அப்படியே அசுர விசுவாசத்தோட எல்லாம் கிடையாது. அவரே என்ன சொல்றாருன்னா, உங்களால முடிஞ்சா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு தான் இயேசு பார்த்து சொல்றாரு. அவ்வளவுதான் அவருடைய விசுவாசம். ஒருவேளை சீடர்கள்ட்ட கொண்டு போயிட்டு தன்னுடைய மகனை காண்பித்தாரு, அவங்க அந்த பிசாசை துரத்த முடியல, எனவே அவருக்கு விசுவாசம் ரொம்ப குறைஞ்சு போச்சா, அதுக்கு முன்னாடி பெரிய விசுவாசம் அவருக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல. ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே விசுவாச குறைவு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இங்க இயேசு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் இந்த சரீரத்துல உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை இடத்தில் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். அவங்க கூட்டிட்டு வராங்க. பார்த்த உடனே பிசாசு பயங்கரமா அலைகழிக்கிறது, பயங்கரமா அலைகழிக்கிறது. தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரிலாம் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் நிறைய பார்த்திருக்கிறேன். பிசாசை துரத்துறதுல நிறைய நார்த் இந்தியாவில் பிசாசை துரத்தும் போது நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர் தகப்பனை நோக்கி கூப்பிட்டு அவர் பேசுறாரு. ஒரு நல்ல ஒரு கரிசனையான ஒரு சுகமளிக்கிறவராக, ஒரு டாக்டர் போல, மெடிக்கல் டாக்டர் போல இயேசு கிறிஸ்து அந்த ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறதை நம்ம பாக்குறோம். எவ்வளவு என்னப்பா ஆச்சு, என்ன எவ்வளவு நாள் உங்க மகன் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் பேசுறதை நம்ம பாக்குறோம். சில டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பேசுவாங்க, என்ன எவ்வளவு நாள் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. சோ அதுவே என்னன்னா நமக்கு ஒரு பெரிய ஹீலிங்கா இருக்கும், நமக்கு சுகமளிக்கிறதா போல இருக்கும். இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோன்னு அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க. 23வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆங்கிலத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சென்டென்ஸும் அதுல இருக்கிறது அப்படியே போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ கேன் அப்படின்னு போட்டு ஒரு குவெஸ்சன், உங்களால முடிஞ்சா நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா, உங்களால முடிஞ்சாலா அப்படின்னு ஒரு குவெஸ்சன் போட்டு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். என்னப்பா நீ எல்லாம் உங்களால முடிஞ்சா அப்படின்னு கேக்குற? என்னால நிச்சயமா முடியும், நீ விசுவாசிச்சுனா உனக்கும் இது முடியும் அப்படின்னு இயேசு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, சொன்னதுக்கு அப்புறம் உடனே பிள்ளையின் தகப்பன் 24வது வசனத்துல அவன் யோசிச்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டான். இவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, நமக்கு விசுவாசம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம விசுவாசத்தில் நம்ம அசைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, நமக்குள்ள இருக்கிற பயம், நம்ம சந்தேகம் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 24வது வசனத்துல பிள்ளையுடைய அப்பா சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம எப்படியே சொல்லியிருக்கோம் ஆண்டவர்கிட்ட, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு அவிசுவாசத்தை நீக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே.
நம்புற ஆண்டவரே, ஆனா நம்பிக்கை இல்ல, எனக்கு உதவி செய்யுங்க. தைரியமா தான் இருக்கிற, ஆனா தைரியம் இல்ல, உதவி செய்யுங்க. பயம்லாம் இல்ல, ஆனா பயமா இருக்கு. அப்படி நம்ம வாழ்க்கையில ரீசெண்டா எப்பயாவது நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்து போயிருக்கீங்களா? நீங்க நான் அப்படிப்பட்ட சூழல்ல கடந்து போகும்போது நம்ம யாருகிட்ட போனோம் அப்படின்னா இயேசு கிட்ட போனோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல அவன் ஒரு சரியான இடத்துல இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கரெக்டா இயேசு கிறிஸ்து டயக்னோஸ் பண்ணிட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கூடி ஓடி வராங்க. நம்ம ஸ்ட்ரீட்ல எங்கேயாவது ரெண்டு பேரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை சுத்தி ஒரு 10 பேர் நிப்பாங்க. எதுவும் உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி போது பார்க்கலாம்னு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற கூட்டத்துல ஒரு பலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை சுத்தி உள்ளவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வேற என்டர்டைன்மெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இது அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க அற்புதம் அப்படின்னா அங்க போயிட்டு கொஞ்சம் பேர் எல்லாரும் விசுவாசிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதே போல இப்ப சீன் மாறி போயிடுச்சு. அங்க தர்க்கம் இருந்தது, கூடியிருந்தார்கள். இப்ப இயேசு அற்புதம் செய்வதற்காக இங்க வந்திருக்கிறாரு. அவரை சுற்றி எல்லோரும் வந்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். உடனே இயேசு என்ன சொல்றாரு? அப்போது ஜனங்கள் கூட்டமா 25ஆவது வசனம், ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனவளை போல அப்படியே கீழே கிடந்தான். அவனை கையை பிடிச்சி இயேசு எழுப்பி நிறுத்துறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. சீடர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, நாம முன்னாடி எல்லாம் துரத்தி இருக்கிறோம்ல, மார்க் 6வது அதிகாரத்துல 7, 13, 30 இந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துறாங்க சீடர்கள். முன்னாடி நம்ம துரத்தி இருக்கிறோமே, ஏன் இப்ப இது போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி அவங்களுக்கு. இயேசுகிட்ட போய் கேட்கிறாங்க, இவ்வகை பிசாசு இங்க கேட்கிறாங்க, ஏன் இப்படி இப்ப நாங்க துரத்தும் போது போகல, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இயேசு அவங்ககிட்ட போயிட்டு, ஆமா நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் அவர் கேட்கல. ரொம்ப அன்பா சொல்றாரு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சோ நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க விசுவாசிக்கணும், உபவாசம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஜெபத்தினாலும், ஆங்கிலத்துல NIV-ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெபத்தினால் மட்டும்தான் இருக்கும், உபவாசம் இருக்காது. தமிழ் பைபிள்ல ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதாவது டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட 5500 சம்திங் 5500 பிளஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, தோல் சுருள்கள் இருக்கு. இந்த தோல் சுருள்கள் எல்லாம் அவங்க டேட் பண்ணுவாங்க, எந்த காலத்துல ஒவ்வொன்றும் எழுதப்படுது அப்படின்னு டேட் பண்ணுவாங்க. டேட் பண்ணும்போது ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் இருக்குல்ல, எது முற்காலத்துல எழுதப்படுதோ, எது முன்னாடி எழுதப்பட்டதோ அதை தான் என்ன செய்வாங்க, நம்பத்தக்க ரொம்ப ரொம்ப நம்பத்தக்க டாக்குமெண்டா எடுத்துக்குவாங்க. ரொம்ப லேட்டா எழுதப்பட்டதுல எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை, 1-2 வார்த்தை பாத்தீங்கன்னா அங்க இடைச்செருகள் இருக்கும், இன்சர்ஷன்ஸ் இருக்கும். சோ லேட்டஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இந்த வார்த்தை உபவாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்டுக்கு போனீங்க அப்படின்னா இல்ல, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க NIV வெரி பேட், நல்லது கிடையாது, KJV தான் ரொம்ப நல்லது, சிலதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறாங்க, எடுத்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப ஆனஸ்டா NIV என்ன செய்றாங்கன்னா, ஆனஸ்டா இதெல்லாம் ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல, அது இப்ப இங்கே நாங்க ஃபுட் நோட்ல போட்டிருக்கோம், நீங்க பாருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. KJV டிரான்ஸ்லேஷன் நமக்கு வரும்போது நமக்கு இந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சு என்ன செஞ்சாங்க, அவங்க மேனேஜ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது அவசரமா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அருகாமையில இருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு. அப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்ன, பைபிள்,
பைபிள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் நமக்கு இருக்கு அப்படின்னா இல்ல. ஆனா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸ் மெத்தட் வந்து நம்ம இருக்கு. நம்ம விஞ்ஞான ரீதியாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கான ஒரு சரியான ஆய்வு முறை நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் உபவாசம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்ல. பட் நீங்க உபவாசம் போட்டுக்கிட்டீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா ஜெபத்தினால் அன்றி இந்த மாதிரியான பிசாசு போகாதுன்னு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். அப்ப ஜெபத்தினால் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம சீக்கிரமா நம்ம பார்க்க போறோம். இங்க இருந்து நான் ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக, acknowledge your struggle with unbelief. அவிசுவாசத்தோட நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனுஷங்கிட்ட சொல்ல தேவையில்லை, ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நம்முடைய நிறைய பிரேயர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உங்களை ரொம்ப விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம பிரேயர் பண்ணுவோம். அதுவும் இதுன்னு சொல்லி எல்லாம் நம்ம பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே பார்த்து சிரிப்பாரு. உனக்குள்ள பயம் இருக்குது, ஏன் நீ பயம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு ஆண்டவர் என்ன பார்த்து கேட்பாரு. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா, நீங்க யாருகிட்ட முக்கியமாக ஆனஸ்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அப்ப மற்ற இடத்துல ஆனஸ்டா இருக்க தேவையில்லைன்னு சொல்ல இல்ல. சொல்லுவாங்க இல்லைங்களா, டாக்டர்ட்டையும் வக்கீல்ட்டையும் எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்ககிட்டையும் மறைக்காதீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் ஓப்பனா ஆண்டவர்கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உதவி செய்யற ஒரே ஒரு ஆள் யாரு? ஆண்டவர். ஒரே ஒரு நபர் ஆண்டவர். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மாய்மாலமா இருக்கவே தேவையில்லை. ஆண்டவர் வந்து மார்க் போட்டு உனக்கு 100 மார்க் அப்படிலாம் ஆண்டவர் கொடுக்க போறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட எதுவும் அதாவது லைட் டிடெக்டர் எல்லாம் கிடையாது. பொய் சொல்றோமா இல்லையா அப்படின்னு பாக்குற மெஷின் எல்லாம் கிடையாது. அங்க போயிட்டு நம்ம வந்து வேற மாதிரி சொல்லி எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாமே நம்ம ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்பாகவே அது என்ன அப்படின்றது அவர் அறிந்திருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், ஆண்டவரே அப்படியே சரண்டர் பண்ணிட வேண்டாம். எனக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணவே மூடு கிடையாது, உங்க மேல எனக்கு கோபம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு. ஏன்னா அவர் நம்முடைய அப்பா. அவர் ராஜாதி ராஜாதான், கர்த்தாதி கர்த்தாதான். ஆனா அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா ஏன் இத்தனை கேள்விகள் பைபிள்ல இருக்கு? ஆபக்குக் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆபக்குக் தீர்க்கதரிசி கேள்வியோடையே தான் அவர் வந்து ஆரம்பிக்கிறார். கேள்விகளாக அடுக்கி கொண்டே போகிறார். யாருகிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் படுகின்ற பாட பார்த்து அவர் கேட்கிறார், எங்க போனுச்சு அற்புதம்? எங்க ஆண்டவரே நீங்க இருந்தீங்க? எங்களுக்கு உதவி செய்யாம எங்க போனீங்க? இப்படி பல்வேறு கேள்விகளை இங்க ஆபக்குக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு கேள்வி வரும்போது, எனக்கு கேள்வி வரும்போது, வாழ்க்கையில நாம அங்கும் இங்குமாக ஓடி போகலாம் தேவையில்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. இங்க இருக்கிற யாருமே விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்க இருக்கிற யாருமே நான் சந்தேகப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய பேரு தாமஸ், டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்லி தோமாவை என்ன செய்றாங்க, ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. எப்படி டவுட் பண்ணலாம்? தோமா எப்படி டவுட் பண்ணலாம்? அவரு டவுட் பண்ணாரு. ஏன்னா அந்த 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 யோவான் 20வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. எல்லாருமே ஒரு எவிடன்ஸை பார்த்து தான் நம்பினாங்க. மரியாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் அப்படின்னு அவங்க நம்பவே இல்லை. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்புறாங்க. இயேசு வந்து அவளை பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம், அவ ரப்பூனின்னு சொன்னதுக்கு அப்புறம், இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மரியாளை நம்பினார். மரியாள் போயிட்டு என்ன செய்றாங்க, பேதுரு யோவான் இவங்கிட்ட சொல்றாங்க. அவங்க உடனே, வா மரியாள், நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சத்தியம், இதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்ல, ஓடி வந்து என்ன செய்றாங்க, இவ சொல்றது சரியா அப்படின்னு பாக்கலான்ட்டு அவங்க வந்தாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களும் நம்பினாங்க. அப்பயும் அவங்க பயத்துலதான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி அவர் சொல்றாரு, என்னுடைய கையை தொட்டு பாருங்க, என்னுடைய சைடெல்லாம் தொட்டு பாருங்க. ஏன் இயேசு சொல்லணும் அப்படி? இயேசு சொல்லிருக்கலாம், எதையும் நீங்க தொட்டு பார்க்காம நம்புனாதான் உங்களை நான் வந்து பாராட்டுவேன் அப்படின்லாம் இயேசு சொல்ல. அவரே போய் காண்பிக்கிறார், என் கையை தொட்டு பாருங்க, என் சைடை தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இயேசு காண்பிக்கிறார். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோமா இல்ல, அன்னைக்கு இல்ல. சோ 7 நாள் கழிச்சு மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோற்றம் அளிக்கிறார். தோற்றம் அளிக்கிறதுக்கு முன்பாக இங்க தோமா மற்றவங்களோட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது? எல்லாம் சொல்றாங்க, இயேசுவை நாங்க பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு. தோமா நம்பல. நானு
எல்லாம் இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவர் வந்தாரு, கையை காமிச்சாரு, சைடை காமிச்சாரு, நாங்க தொட்டு பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ரீசனபிள் தான் இல்லைங்களா? அவர் சொல்லிப்பாரு, நானும் தொட்டு பார்த்தாதான் என்ன செய்வேன், நம்புவேன். இயேசு வந்துட்டு அவர் என்ன செய்றாரு? அவர் காண்பிக்கிறார், தொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்யாரு? நம்பினாரு. நம்பி அவர் சொன்னாரு, என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? சும்மா போயிட்டாரா? இல்ல, அவர் மிஷனரியா வந்தார். வரலாறு உண்மை என்றால் அவர் இந்தியாவுக்கு வந்து மரித்தார் அப்படி நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் அருமையானவர்களே. ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி சேஸ் இட் வாஸ் சம் அதர் தாமஸ். ஆனா நான் நம்புறேன் இந்த 12 பேர்ல ஒரு அந்த அந்த சீடன் தான் வந்தாருன்னு நான் நம்புறேன். உண்மையாக வரலாறு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவர் தான் வந்து இங்க மரித்தார். சும்மா ஏதோ எவிடன்ஸ்க்காக அவரு போராடிட்டு இல்ல. அவர் சந்தேக பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு நாம அவரை வந்து பல வேலையை யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா டவுட்டிங் தாமஸா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படிலாம் கிடையாது. பாருங்க, உயிரையே கொடுத்தாரு. வாழ்க்கையில விசுவாச பாதையில சில வேளை சந்தேகம் ஒண்ணு வரதான் செய்யும், பயனும் ஒண்ணு வரதான் செய்யும், கவலைன்னு ஒண்ணு வரதான் செய்யும். ஆனா நம்ம அதுலயே தங்கி இருக்கிறது இல்ல. அதோட நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட வரோம். ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே என்னுடைய பயம், இதுதான் என்னுடைய சந்தேகம், இதுதான் என்னுடைய அவிசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார், நம்மை புதிதாக மாற்றுகிறார், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இங்க இருக்கிற எல்லாருமே, நீங்களும் நானும் எல்லோருமே நாம சில வேளைகள்ல அசைக்கப்பட முடியும். எனவே நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ம தாழ்மையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆரோக்கியமான உறவினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் தான். அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நம்முடைய பலவீனங்களையும் பலத்தையும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வதுதான். ஆண்டவரை நீங்க உண்மையாகவே நீங்க நம்புனீங்க அப்படின்னா நீங்க அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவரோடு பகிர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான நம்பிக்கையை ஆண்டவர் மேல கொடுக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே. மூன்றாவதாக நாம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய விசுவாசம், இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை அற்புதத்துக்கு நேராக வழிநடத்தும். Your faith in Jesus leads you to miracles. இயேசுவின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. இங்கே இந்த தகப்பனார் வந்து சொல்றாரு, என்னுடைய பையனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பிசாஸ் பிடிச்சிருக்கு. எங்க வந்து சீடர்கள்ட்ட கொண்டு வந்தாங்க. சீடர்கள் என்ன செஞ்சாங்க? துரத்துனாங்க. அதாவது துரத்த ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. முன்னாடி அவங்க துரத்துனாங்களே, இப்ப ஏன் முடியல? எப்படி முடியாம போயிடுச்சு? விசுவாசம் குறைவு. ஒருவேளை நம்ம முன்னாடி துரத்தணும், சும்மா அப்படியே துரத்திடுவோம், இது சாதாரண ஒரு காரியம் தான் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். நான் ஒரு தடவை அம்பாலாவில் இருக்கும்போது பிசாசு துரத்துறதுக்காக கூப்பிட்டாங்க. ஒரு அழகான ஒரு டீனேஜ் கேர்ள் பிசாசு பிடிச்சிருக்கு. அது பாம்பு மாதிரி அப்படியே நெளியுது. நான் நினைச்சேன் இது ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் துரத்திட்டு ஒரு 5 minutes துரத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடன்ஸோட, ஏன்னா பெரிய பெரிய பிசாசு எல்லாம் பார்த்ததுனால ரொம்ப கான்பிடன்ஸோட நான் போறேன். இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லி எல்லாம் துரத்தியாச்சு. அது அமைதியா உட்கார்ந்து இருக்கு. இப்ப தண்ணி கொடுங்கன்னு கேக்குது. எனக்கு ஒரே சந்தோஷம். சும்மா 5 minutes தான், பிசாசு துரத்தியாச்சு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. தண்ணி கொடுங்கன்னு கேக்குது. தண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். தண்ணி ஒரு டம்ளர். அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானால சில்வர் டம்ளர் நல்லா பெருசா வச்சிருப்பாங்க. சோ ஃபுல்லா குடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு டம்ளர் கேடிச்சு, ஃபுல்லா குடிச்சிருச்சு. இன்னொரு டம்ளர் கேடிச்சு, ஃபுல்லா குடிச்சிருச்சு. நானு என்ன இது குடிச்சிட்டே இருக்குது சொல்லிட்டு நான் அதை பாக்குறேன். அது என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நானு சிரிச்சேன், அது என்னை பார்த்து சிரிக்குது. அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, சம்திங் ராங், பிசாசு இன்னும் போகல, உள்ளதான் இருக்குது அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்றாரு. சோ இது இன்னும் ஒரு 5 கிளாஸ் ஃபுல்லா அப்படி குடிச்சிட்டு கடன்னு குடிக்குது. குடிச்சா நான் எந்திரிச்சேன் பாருங்க. அதுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து பிசாசை நான் துரத்துறதுக்காக நான் மறுபடியும் எந்திரிச்சேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போது ஆண்டவர் சொல்றாரு, இது இன்னும் போகல, உள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போன அது என் மேல அப்படியே தண்ணி, அவ்வளவு தண்ணியும் அப்படியே துப்பிருச்சு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? நீ உன்னுடைய அனுபவத்தை நீ நம்புன, நீ ஒன்னும் இல்ல, இது சும்மா துரத்திடலாம் அப்ப நீ நம்புன, ஆனா நீ என்ன முழுசா நீ சார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு 5 minutes கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்த பாருங்க. வந்துட்டு இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா அப்படின்னு
நீ போற இயேசு நாமத்துல இப்ப நீ போற, இப்ப இந்த சரீரத்தை விட்டு போற அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அடுத்த 5 மினிட்ஸ்ல அது போயிடுச்சு. முழுவதுமாக அந்த பெண் விடுதலை பெற்றுட்டாங்க. பலவெல்ல நம்ம யோசிப்போம், நம்ம எத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கோம், இந்த பிரசங்கத்தை பண்ண முடியாதா, நான் பண்ணிடலாம். அன்னைக்குதான் அங்க ஃபெயிலியர் ஆகும். நம்ம நம்பிக்கை கிடையாது. எத்தனை பிசாசை நம்ம துரத்தி இருக்கிறோம், நம்ம இதை துரத்த முடியாதா, அன்னைக்குதான் அது ஃபெயிலியர் ஆகும். ஏன் அப்படின்னா நாம நம்முடைய அனுபவத்தை நம்புறோம், நம்முடைய பலத்தை நம்புறோம், நாம ஒரு ஃபார்முலா நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்புறோம். சிலர்லாம் யோசிக்கிறாங்க, வல்லமை உண்டு வல்லமை உண்டுன்னு பாட்டு பாடினா பிசாசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. அவனு சில வேலை சேர்ந்து பார்த்தா, நான் சில இடத்துல பார்த்திருக்கிறேன், அப்படியே அமைதியா அப்படியே அதுக்கு ஆடிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் பாக்குறாரு. நீ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே விசுவாச குறைவு இருந்துச்சு. அப்பாவுக்கு இருந்துச்சு, இந்த சீடர்களுக்கு இருந்தது. கடைசியில இயேசு சொல்றாரு, இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க ஜெபத்தினால் அன்றி உபவாசத்தினால் அன்றி இவ்வகையான பிசாச நீங்க துரத்த முடியாது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஆனா இயேசு எல்லோரையும் விசுவாசிக்க அழைப்பதை நான் பாக்குறோம். இந்த மனுஷன் வந்து இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே, அந்த அப்பா வந்து இயேசு கிட்ட வந்து சொன்ன போது, எனக்கு விசுவாசிக்க முடியல, அவிசுவாசம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது, இயேசு நீ போ, விசுவாசிகள்னா நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளவில்லை. இயேசு கிட்ட யார் வந்தாலும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்றது கிடையாது, அலட்சியப்படுத்துறது இல்லை. இயேசு அவர்களுக்கு உதவி செய்யறாரு. இயேசு என்ன தெரியுமா செஞ்சாரு, நீயும் ஏன் கூட சேர்ந்து விசுவாசிச்ச அப்படின்னா நீ ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய முடியும். வாட் யூ cannot do you can do with Jesus. நீங்க செய்ய முடியாத இயேசுவோட சேர்ந்து நீங்க செய்ய முடியும். இங்க அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு ஆகும். நீ விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்க அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு நம்மை நடத்தும் அப்படின்னு பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்க கண்ணீரோட ஒவ்வொரு நாள், ஆண்டவரே இது எனக்கு நடக்கணும், ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில, கணவன் வாழ்க்கையில அல்லது மனைவி வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையில இதை செய்யுங்க ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, யாரோட சேர்ந்து நம்ம விசுவாசிக்க போறோம்? இயேசுவோட சேர்ந்து விசுவாசிக்க போறோம். யார் மேல விசுவாசத்தை வைக்க போறோம்? இயேசு மேல நம்ம விசுவாசத்தை வைக்க போறோம். நாம அவர்கிட்ட நம்ம பயத்தோட வந்தாலும் அவர் நம்மளை வந்து அவர் தள்ளுவது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த் இஸ் ஜீசஸ். யார் மேல விசுவாசத்தை வைக்கிறோம் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்க ஜெபம் வந்து வீணா ஆகாது. உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதிலை தருவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐயோ, நான் சோர்ந்து போயிட்டேன், ஒருவேளை நான் வந்து கேள்வி கேட்டேன், அதனால ஆண்டவர் வந்து அடிச்சிட்டாரா, ஆண்டவர் வந்து செய்யலையா, அப்படிலாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. யார்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க? ஆண்டவர்கிட்ட தானே, உங்களுடைய அப்பா கிட்ட தானே, தேவன்கிட்ட தானே, வேற யார்ட்டும் இல்லைல்ல. நிச்சயமாக அவர் உதவி செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்க வாழ்க்கையில நடந்த பல்வேறு அற்புதங்களை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க அப்படியே பெர்ஃபெக்ட்டா விசுவாசத்தோட இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் செஞ்சிட்டாரா? அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அப்படியே விசுவாசம் இருந்துச்சு அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. ஒரு போராட்டம் தான். ஆண்டவரே இதை நீங்க செய்யணும், விசுவாசம். சரி, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் வரும். எவ்வளவு பெரிய விசுவாசம் அப்படிங்கிறது கிடையாது, யார் மேல விசுவாசம் வைக்கிறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தர் இவ்வளவு பெரிய விசுவாசம் வச்சிருக்கலாம், ஒருத்தர் சின்ன கடுகளவு போல விசுவாசம் வச்சிருக்கலாம். இயேசு அவங்களை பார்த்து சொல்ற, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லுங்க, அது போகும் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். கடுகளவு விசுவாசம், இவ்வளவுதான் விசுவாசம். இந்த சின்ன விசுவாசத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அல்லது கேட்கலாம். இந்த சின்ன விசுவாசத்தை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு. ஆனா இந்த சின்ன விசுவாசத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து, ஆண்டவர் இவ்வளவுதான் இருக்கு, நான் உங்க கையில கொடுத்துட்றேன், உங்க மேல விசுவாசத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அற்புதம் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான்காவதாக, கடைசியாக, prayer means our total dependence on God. ஜெபத்தினால் அன்றி இவ்வகை பிசாசு வெளியேறாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில எப்படி வகை வகையான பிசாசுகள் பத்தி இங்க இயேசு சொல்றாரோ, அதே போல வகை வகையான சேலஞ்ச் இருக்கும். ஒரு சவாலுக்கு வந்து நீங்க அதை தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் ஆகலாம், ஒரு சவாலுக்கு ஒரு மாசம் ஆகலாம், ஒரு சவாலை நீங்க மேற்கொள்வதற்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம், ஒரு பிரச்சனை இருந்து வருவதற்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம்.
எதை எப்படி செய்யணும் இயேசு நிச்சயமாக நமக்கு நடத்துவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினால் அன்றி, அல்லது நீங்க ஆட் பண்ணிக்கிறதா ஓகே தான், விசுவாசத்தினால் உபவாசத்தினால் அன்றி இவ்வகையான பிசாசை நீங்க துரத்த முடியாது அப்படின்னு இயேசு சொல்றதை நம்ம பாக்குறோம். எப்படி பிசாசை துரத்துறதுக்கும் வாழ்க்கையில சவால்களை மேற்கொள்றதுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு அப்ப நான் சொல்லுவேன். சிலர்லாம் என்ன செய்றாங்க, பைபிளை தூக்கி பில்லோவுக்கு கீழே வச்சிடறாங்க, கெட்ட கனவு வருதுன்னு சொல்லிட்டு. பில்லோவுக்கு கீழே பைபிளை வச்சுட்டோம்னா கெட்ட கனவுலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா கெட்ட கனவு வராம இருந்தாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை இது வந்து ஒரு ஒரு மருந்து மாதிரி, இந்த பிளசிபோன்னு சொல்றாங்கல்ல, அது போல இதை நம்ம வச்சோம்னா வராது அப்படிங்கிற ஒரு நம்ம மைண்டை வந்து டியூன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேணா உதவி செய்யுமே ஒழிய, இந்த பைபிள்ல வந்து நாம விசுவாசிக்கும் போதுதான் அதுல பவர். இல்லைன்னா இது சாதாரண ஒரு பேப்பர் தான். சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ எவ்வளவுதான் வசனத்தை நம்ம மெமரைஸ் பண்ணாலும் நம்ம அந்த வசனத்தை வாழ்க்கையில பயன்படுத்தினாதான், அதை விசுவாசிச்சாதான் அதுக்கு வல்லமையை ஒழிய நமக்கு வல்லமை கிடைக்கும் ஒழிய சும்மா வசனத்தை சொல்றதுனால நமக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அதே போல இயேசுவின் நாமத்துல பிசாசை போ போ அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன செய்வோம், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கத்தி சொல்றதுனால பிசாசு வந்து பயந்துட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன், பைபிளை வச்சு அடிப்பாங்க, முடிய பிடிச்சி ஆட்டுவாங்க, எல்லாம் பண்ற ஆட்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிருங்க, பிசாசு வெளில வந்துச்சுன்னா அது போகணும், அதுக்கு வசதிப்படி இது மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய கூத்துகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிலாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் 100% ஆண்டவர் மேல விசுவாசித்து ஆண்டவரை நம்பி ஜெபம் அப்படிங்கன்னா ஏதோ மந்திரத்தை சொல்றது கிடையாது, ஏதோ ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. ஜெபம் என்பது ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்திருப்பது. உங்க வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். நாம அப்ப ஏன் அவர்கிட்ட சொல்றோம், நாம யாரு மேல சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத, யார் மேல சார்ந்து இருக்கோமோ அவர்கிட்ட நம்ம சொல்றோம். ஆண்டவருக்கு அது பிடிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, நமக்கும் அது ஒரு பெரிய விசுவாசத்தை தருகிறது அப்படின்றத பாக்குறோம். ஜெபம் எப்படி வார்த்தை ஜாலம் அல்லவோ, அதே போல பிசாசு துரத்துறதும் வார்த்தை ஜாலம் அல்ல. ஜெபம் எப்படி ஒரு போராட்டமோ, அதாவது பிசாசுக்கு எதிராக வாழ்க்கையில வருகிற சவால்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு போராட்டமோ, ஆண்டவர்கிட்ட போராடுறது கிடையாது. சிலர், அதை குறித்து நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணேன். சிலர்லாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட போராடிதான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. எந்த அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் போயிட்டு பிள்ளைங்க போயிட்டு போராடி பெற்றுக்கொள்றது இல்ல. மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நாம நம்முடைய சவாலோடு போராடுகிறோம், நம்முடைய பிரச்சனையோடு போராடுகிறோம் ஜெபத்துல. பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக போராடி ஜெபம் பண்றேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆண்டவரோடு இணைஞ்சு வரமாட்டேன்றாங்க. அதனால அவர்களோடு போராடி அவர் என்ன செய்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அன்போடு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த போராட்டத்துல நம்ம ஏதோ வார்த்தை ஜாலத்தினாலேயோ ஒரு மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினாலோ நம்ம ஜெயிக்க முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சவால்கள்ல நம்ம மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினாலேயோ வார்த்தை ஜாலத்தினாலேயோ நம்ம ஜெயிக்கவே முடியாது. விசுவாசத்தினால, ஜெபத்தினால. ஜெபம் அப்படிங்கிறது என்ன, ஆண்டவரை 100% சார்ந்து இருக்கிறது தான் ஜெபம். சும்மா ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றது ஜெபம் கிடையாது. சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரை 100% சார்ந்திருப்பது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம். நீங்களும் நானும் ஆண்டவரை 100% விசுவாசித்து இருக்கும்போது, விசுவாசித்து ஸ்ட்ராங்கா நிற்கும் போது பிசாசு அப்படியே பயந்துருவான், மக்களும் பயந்துருவாங்க. இவன் பயங்கரமான தைரியமான ஆளு, பாக்குறதுதான் இப்படி இருக்கிறா, ஆனா பயங்கரமான தைரியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னை பார்த்து சொல்லுவாங்க. நம்ம தைரியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா, சில பேர்ல பாத்தீங்கன்னா தைரியம் இல்லாத போது மக்கள் குழப்பமா பேசுவாங்க, குழப்பி பேசுவாங்க, கன்ஃபியூஸ்டாவே இருப்பாங்க. ஆனா தைரியமா இருக்கு, தெளிவா சிந்திக்கிறாங்க அப்படின்னா இதுதாங்க அப்படின்னு சிந்திக்கும் போது அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கரெக்டா கிளியரா பேசுவாங்க. நமக்கு தைரியம் எங்க இருந்து வரும், ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல இருந்து வரும். விசுவாசம் எங்கிருந்து வரும், ஆண்டவரை 100% சார்ந்திருப்பதனால வரும். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும். சோர்ந்து போவது என்பது எல்லா மனுஷனுக்கும் வரும் காரியம்தான். அது உங்களுக்கு வரும், எனக்கு வரும். சோர்ந்து போகும்போது, பயம் வரும்போது, சந்தேகம் வரும்போது, அவிசுவாசத்தோட நம்ம போராடும் போது நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட வரலாம். எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தாலும், ஒருவேளை நீங்க இவர் வந்து எப்படியாவது தீர்த்துருவாரு அப்படின்னு போற அந்த நபர்
முடியல அப்படின்னு சொல்லலாம். எப்படி சீடர்கள் அல்ல முடியலையோ அது போல சொல்லலாம். ஆனா இயேசு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, தனத்துல வந்தவங்களை தள்ள மாட்டார். விசுவாச குறைவு, பயம் இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னு தள்ள மாட்டார். அவர் என்ன செய்வாரு? நமக்கு உதவி செய்வார். அவரோட சேர்ந்து நம்ம சாதிக்க முடியும், அவரோட சேர்ந்து நம்ம வெல்ல முடியும், அவரோட சேர்ந்து நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.